அன்புள்ளம் கொண்ட விஎஸ்ஓ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல மேஷ ராசியில எந்த கிரகமுமே இல்லை. ரிஷப ராசியிலும் எதுவும் இல்லை. மிதுனத்துல எப்பவும் போல குரு பகவான் அதே நிலையில இருக்கார், எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி சிம்ம ராசியில சுக்கிர பகவான் இருப்பார். அதே மாதிரி புரட்டாசி மாசம்னாவே நமக்கு தெரியும், சூரிய பகவான் ஆனவர் புரட்டாசியில கன்னியில இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவான் கன்னியிலே தான் இருக்காரு. அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை. இந்த புதன் பகவான் மட்டும் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதிக்கு பின், புரட்டாசி 16, அதாவது பாதி மாசத்துக்கு அப்புறம் துலாத்துக்கு வரார். சோ இந்த துலாத்துக்கு வர்றதுனால, அதாவது சூரியன் கன்னியில வர்றதுனால என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது, அதே மாதிரி இந்த புதன் உச்சமா இருந்து சனியோட பார்வையில இருக்கும் போதுலையும், அதே மாதிரி சனியோட பார்வையோடய அடுத்து செவ்வாயோட சேருவார். ஏன்னா துலாத்துல செவ்வாய் இருப்பார். அப்படிங்கும்போது அவங்களோட சேரும் போதுல என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பாக்குறது தான். இது இல்லாம சனி பகவானானவர் மீனத்திலையும், சிம்மத்துல கேதுவும், கும்பத்தில் ராகுவும் இருப்பாங்க. பொதுவா இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி இருக்கும்னா, அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பத்தி ஊடகங்கள் தவறான விஷயங்களை அதிகமா ஒளிபரப்பும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, சூரியன், சனி, புதன் மூணும் சேருது. புதனோட வீட்டுல சூரியன், புதன் உச்சநிலை இழந்து சனியோட பார்வையில இருக்கார். அப்ப அரசாங்கத்தை பத்தின தவறான விஷயங்கள், தவறான செய்திகள் இந்த காலகட்டத்துல அதிகமா வரும். அதே மாதிரி அரசு தலைவர்களாக இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளாக இருப்பவர்கள் யாராவது பாதிக்கப்படுவார்கள். அதே மாதிரி புதன் உச்சமா இருந்து சனியோட பார்வையில இருக்கு, சூரியனால் அஸ்தமிக்கப்படவும் செய்யுது. அப்ப பெரும் தொழிலதிபர்களாக இருக்கவங்க, பெரிய முதலாளிகளை முதல் போட்டு வியாபாரம் பண்றவங்களா இருக்கவங்க, அரசாங்கத்துல பெரிய ஆளா இருக்கிறவங்க, அதே மாதிரி வெளிநாட்டு தூதரகம், ஏன்னா இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு, இந்த தூதரகத்தால கூட ஏதாவது பாதிப்படலாம். மொத்தத்துல ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குமே ஒழிய பாசிட்டிவ் நடக்காது. காரணம் என்னன்னா, சனி நேரடியா புதன் சூரியனை தொடர்பு கொள்றதுனால போக்குவரத்து, தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும், தகவலை பரிமாற்றத்தால் ஏற்படக்கூடிய அபாயத்தையும் இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு அரசாங்கத்துக்கு நடுவுல இருக்கிற தகவலை தவறான முறையில பரிமாறுறதுனால ஒரு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி வர்த்தகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா புதன் சனியோட பார்வையில இருக்காருல்ல, அப்ப வர்த்தகம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. புதன் சனியோட பார்வையில இருக்கும், வர்த்தக பாதிப்பு, அரசாங்க பாதிப்பு, அரசாங்கமே வர்த்தகத்தால் ஏதோ பாதிப்புக்கு உண்டாகப்படுறது. அதே மாதிரி காற்று புதன் தான் காற்று சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு, மொபைல் கம்யூனிகேஷன்ல இப்ப டவர் பிரேக் ஆகுறது, டவரே கிடைக்காம மொபைல்ஸ் எல்லாம் செயலிழந்து போறது கொஞ்ச நாளைக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சோ இது உலக ரீதியா 12 ராசிகளுக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கு பாக்குறதுக்கு இப்ப வாங்க 12 ராசிகள் ரீதியா என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசி என்பர்களே, ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானே ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகாரமும் கிடைக்கும். அட் த சேம் டைம் ஒரு செலவினங்களும் மனசஞ்சலமும் ஏற்படும். சுக்கிரனு கேதுவோட இணையறனால சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதோ ஒண்ணு லைட்டா பாதிக்கும். அந்த பாதிப்புகளால் மனசஞ்சலம் ஏற்படும். இதுதான் உண்மை. அதாவது இந்த 10 நிமிஷம் பேச போற வீடியோவை ஷார்ட்டா எனக்கு சிம்பிளா ஷார்ட் டைம்ல சொல்லுங்க சார் அப்படின்னா இதுதான் நடக்கும். உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும், எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும், எல்லாமே கிடைச்சிடும். ஆனா அந்த மனவேதனை ஏதோ எல்லாம் 99% கிடைச்சும் 1% கிடைக்காம இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே பெர்ஃபெக்டா உங்க லைஃப்ல இருக்கும். இந்த காலகட்டத்துல தாயாரோட உடல்நிலையா இருக்கட்டும், தந்தையாரோட உடல்நிலையா இருக்கட்டும், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளா இருக்கும், பூமி பாக்கியமா இருக்கட்டும், எல்லாமே கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளே நடக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு தடுக்கும். அதான் 99% நடக்கும், 1% நடக்காது. அது என்னங்கிறது தெரியாது எல்லாரோட லைஃப்லையும். அது இதுதான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியாது. அதே மாதிரி உங்க சகோதர வர்க்கத்தில் உங்களுக்கு மனக்கசப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒண்ணு நடக்கும். அதே மாதிரி மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். தொழில்ல ஏமாற்றம் இருக்கும், ஆனாலும் அந்த ஜெயிச்சு வந்துடலாம். ஏமாற்றம் இருந்தாலும் அந்த தொழில்ல எப்படி முன்னேறி லாபகரமா கொண்டு வருது அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணிடலாம். அது ஒரு பாதிப்பும் இல்லை. அதாவது அந்த 10ஆம் அதிபதியோட கேது இணையறாங்கிறத நீங்க சிந்தனை பண்ண தேவையில்லை. ஏன்னா 10ஆம் அதிபதி ராகுவை பாக்குறாரு. அதனால ஏதோ ஒரு உல்டா வேலையை பார்த்துன்னா நீங்க கொண்டு வந்துருவீங்க. அதே மாதிரி உடல் நலத்தில் கவனம் தேவை. உடல் நலம் கொஞ்சம் கவனமா பார்த்து. காரணம் என்ன, சூரியன் சனி நேரடியா பாக்குறாங்க.
அப்படி நேரடியா பார்த்துக்கும் போதுல என்ன ஆகும், உடல்நல குறைவு ஏற்படும். முதுகு தண்டுவடம் பாதிப்பு, இதயம் சம்பந்த பாதிப்பு, கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, தலைவலி ஏற்படுறது, தேவையில்லாத விஷயங்களை குழப்பிக்கிட்டு டென்ஷன் ஆகுறது, யார்கிட்டயாவது சண்டைக்கு போறது. சண்டைக்கு போறனால உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தான் வரும் இந்த காலகட்டத்துல. காரணம் என்ன, செவ்வாய் இந்த புரட்டாசி மாசத்துல இருக்கீங்கன்னா துலாத்துல இருப்பாரு, குரு பார்வையில இருக்காதனால ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாவும் சாதகமா வந்துடும். அதை பத்தி ஒண்ணும் இல்லை. நண்பர்களோட உதவி யாராவது இருக்கும். நண்பர்கள் எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா வந்து நின்று ஓரளவுக்கு இது ஏன்னா ராசிக்கு 6ஆம் அதிபதியும் சனி, ராசிக்கு 7ஆம் அதிபதியும் சனி. நண்பர்கள் உதவியும் இருக்கு, அதே மாதிரி பிரச்சனையும் இருக்கு. எல்லாமே சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெகட்டிவா இங்க பேசுறதுக்கு வேலையும் இல்லை. அதே மாதிரி நெகட்டிவான விஷயம் 99% பாசிட்டிவ், 1% உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலயும் ஒதுங்கி போங்க. ஒதுங்கி போனாவே எல்லா பிரச்சனையில இருந்தும் அந்த 99ங்கிறது 100 ஆகும். ஒதுங்கி போகாம முன்னாடி நான் நிற்பேன் அப்படின்னு நிற்கும் போதில் அந்த 100% நம்ம முழுமை அடைய முடியாது அப்படிங்கிறத சொல்லலாம். திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் புரட்டாசி மாசத்துல யாருக்குமே திருமணம் ஆகாது. ஆனா இந்த திருமண பேச்சு வரும். திருமண பேச்சு கைகூடி வர்ற அளவுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை நடக்கும் உங்க வாழ்க்கையில. காரணம் என்னன்னா, இந்த சனி பகவானோட நேரடியா சூரியன் தொடர்பு கொள்ளும் போதில திருமண பேச்சுக்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நடக்கும். அதே மாதிரி கடன் வாங்காதவர்கள் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைகளும் ஏற்படும். நோய் இல்லாதவர்களுக்கு நோய் ஏற்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும். ஏன்னா 6ஆம் அதிபதி எவர், 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதியாக செயல்பட்டார்னா பிரச்சனையே இல்லை, நமக்கு பிளஸ்ஸோ பிளஸ். 6ஆம் அதிபதியாக செயல்பட்டா மைனஸ் தான். அதை கொஞ்சம் நம்ம தான் பார்த்துக்கணும், சரிங்களா? மற்றபடி பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, படிப்புல ஒரு குறையும் இல்லை. நல்ல ஆசிரியர்களோட நல்ல இணக்கமான பேச்சுவார்த்தை பழக்க வழக்கம் ஏற்படும். அதே மாதிரி விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்துல ஏதாவது நல்ல டெவலப்மெண்ட் வந்தாலும் வரும். அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ இல்ல ஏதாவது பாராட்டுக்குரிய ஏதாவது ஒரு வேலையோ நடக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செவ்வாய் நேரடியா குருவோட தொடர்பு 5ஆம் பார்வையா தொடர்பு கொள்றதுனால உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிளஸ்ஸான விஷயங்கள் தான் நடக்கும், ஒழிய மைனஸுக்கு வேலை இல்லை, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு சூரியனுக்கு வந்து சேனாதிபதிங்கிறது இருந்தா தான் சூரியனா இருக்க முடியும். அந்த சேனாதிபதி செவ்வாய் தான். அந்த செவ்வாய் வந்து சாதகமான பலன்கள் இருக்கனால எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி கேது சுக்கிரனோட சேர்றது வந்து ஒரு வகையில நல்லது. அதாவது ஃபுல் பாசிட்டிவா அவங்களுக்கு பேசலாம், தைரியமாவே பேசலாம். ஆடம்பரமா தெரிகிறது. இப்ப பசங்க ஒரு காலேஜ் பையனா இருக்கும் பட்சத்தில் அதிகமான பெண்களோட தொடர்புல இருக்கிறது, ஐடி விங்ல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் எல்லா வேலையும் கரெக்டா பார்த்து சீனியர் எம்ப்ளாயி, டெவலப்பர் அப்படி இப்படின்னு பெரிய பெரிய பில்டப்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. அடுத்தடுத்த முன்னேற்றத்தை நோக்கியே போய்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா மகம் வந்து கேது தான் சுக்கிரனோட சேருது. ஸோ உங்களுக்கு வளர்ச்சி, அடுத்தடுத்த வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும். ஐடி விங்ல இருக்கிறவங்க, நகைக்கடை வச்சிருக்கவங்க, துணிக்கடை வச்சிருக்கவங்களுக்குலாம் எல்லாம் நல்லா இருக்கும். மக நட்சத்திரக்காரர்களுக்கு தலைமை பண்பு தாங்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் கிடைக்கும். அதே மாதிரி எல்லாமே உங்களை தேடி வரும், நீங்க எதையும் தேடி போகணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புமே கைகூடி வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பாடு, 2வது குழந்தை 3வது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பொழுதுபோக்குக்காண்டி பணம் சம்பாதிக்கிறது, பொழுதுபோக்குக்காண்டி சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை. பொழுதுபோக்குக்காண்டினா ஒரு யதார்த்தமா நீங்க ஒரு வேலையை பார்த்துருப்பீங்க, அந்த வேலையில உங்கள்கிட்ட பணம் வர்ற மாதிரி அமைப்பு. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போற மாதிரி உள்ள சூழ்நிலை. வெளிநாட்டுக்கு போற அமைப்புங்கும் போதுல யாராவது வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி தரவங்களா இருந்தா அந்த மாதிரி வெளிநாடு போகலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு அற்புதமான காலகட்டம் தான். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி வக்ரமாகி சூரியன் தொடர்பு கொள்ளும் போதுல வெளிநாட்டுக்கு போறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு பணம், இந்த விஷயங்கள்லாம் நடக்கு. யாரோட விஷயத்துல அனாவசியமா இறங்கி செயல்படாதீங்க. அடுத்தவங்களுக்காண்டி போய் சண்டை போடாதீங்க. சண்டை போட்டீங்கன்னா அப்ப நீங்க வெளிநாட்டுக்குலாம் போக முடியாது, ஜெயிலுக்கு தான் போக முடியும். அடுத்தவங்களுக்காண்டி சண்டை போடுறத நிறுத்திக்கங்க. நீங்க உங்க வேலை, அவ்வளவுதான். அப்படி இருந்தீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். அதே மாதிரி வக்கீலா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களோட வாடத்திறமையால கிரிமினல்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு வந்துருவீங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடா, டாக்டர் ரிலேட்டடா இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்கு போற மாதிரி சூழ்நிலை கிடைக்கும். ஏன்னா கேது சுக்கிரன் 10ஆம் அதிபதியோட இணையறதுனால வேலைக்கு போற அமைப்பை உருவாக்கி தர மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் உங்க லைஃப்ல கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கேது உங்க நட்சத்திராதிபதியோட இணைகிறார். அப்படிங்கும் போதுல ஏமாற்றம், மனப்பதட்டம், குழப்பம் இதெல்லாம் வரும். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. லவ் ஃபெயிலியர் மாதிரி எல்லாம் அமைப்புகள்லாம் வரும்.
அடுத்த அளவுக்கு ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல அவன் அவன் தப்பிச்சிருவான், உங்களை உட்கார வச்சிருவாங்க. வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க. அதாவது மக நட்சத்திரத்துக்கு சொன்னேன் பாத்தீங்களா பிளஸ், அது அப்படியே உங்களுக்கு மைனஸா பேசுவேன். காரணம் என்ன, உங்களுக்கு நடக்க வேண்டியது அவங்களுக்கு நடக்கும், அவங்களுக்கு நடக்க வேண்டியது உங்களுக்கு நடக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பெல்லாம் நீங்க இந்த நேரத்துல பேசக்கூடாது. அதே மாதிரி நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். கழுத்துல காதுல போட்டுக்கிறத கவனமா பார்த்து காட்டி அவனாவது அடிச்சுட்டு போயிடுவாங்க, இல்ல நீங்களே கேர்லெஸ்ஸா விட்டுருவீங்க. கவனக்குறைவு இருக்கும், ரொம்ப கவனக்குறைவு இருக்கும். அதே மாதிரி வேலையில எல்லாம் கவனக்குறைவு இருக்கும், வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு பெஸ்டான ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஏற்கனவே வாழ்க்கை இழந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, அது ஜனன காலத்துல 2 திருமண அமைப்பு இருந்தாத்தான் அதுவும், இல்லாட்டி கிடைக்காது. அதே மாதிரி கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பு, வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல்ல தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த ஹவுசிங் லோன் போட்டு வீடு கட்டியிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட வீடு இந்த நேரத்துல பறிமுதல் ஆகும் பார்த்திருக்கீங்களா, லோன் கட்டாதனால பறிமுதல், கோர்ட்ல இருந்து சமன் வர்றது, இதெல்லாம் இந்த காலகட்டம் தான். ஸோ இதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பெர்ஃபெக்டா இருக்க கத்துக்கங்க. பெர்ஃபெக்டா இல்லாம நீங்களும் உங்களையும் மறந்து நீங்களும் இழந்து உங்களையும் மறந்து அப்படிங்கிற கணக்குக்கு போயிடாதீங்க. தன்னை மறந்து தெரியிற நிலை, இன்னும் நிறைய பேர் சொல்லப்போனா சாமியார் மாதிரி தெரியிற நிலை. இப்ப கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. அந்த சுக்கிரன் இந்த பக்கம் வர்ற வரை நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்காது. அப்படிங்கிற பயண அலைச்சல், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பயண அலைச்சல்கள் இருக்கும், வேலைக்காண்டி போயிட்டு வர மாதிரி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மனைவியிடம் வாக்குவாதம் பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போங்க, அதுவும் ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? மற்றபடி ஓரளவுக்கு நெகட்டிவா நடக்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை. சரிங்களா? அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். வேலைக்கு ஆள் வச்சு பாக்குற அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை நடக்கும். ஏன்னா சூரியன் சனி, நட்சத்திர அதிபதியும் அவர் தான், சூரியன் தான், ராசி அதிபதியும் சூரியன் தான். அப்ப வேலைக்கு ஆள் வச்சு பாக்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். திருமண பாக்கியம் கைகூடி வர அமைப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி மனச்சங்கடங்கள் நிறைவேற்றுற அளவுக்கு ஒரு சம்பவமும் நடக்கும். இல்லாட்டி பணத்தை செலவு பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும். அது எதுக்காண்டி, அதிகாரத்துக்காண்டி, இழந்த அதிகாரத்தை மீண்டும் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ஏதோ ஒரு பணத்தை செலவு பண்ணுவீங்க. உங்களோட பேர் வெளியில வரணுங்கிறதுக்காண்டி செலவு பண்ணுவீங்க. இதயம் பாதிக்கப்பட்டவர்களாகவோ, முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களாகவோ, இல்ல கண் இந்த வலது கண் பாதிக்கப்பட்டவர்களாகவோ இருந்தால் அதுக்காண்டி செலவு பண்ணுவீங்க. வலது கண் இடது கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு தான். ஏன்னா சனி நேரடியா தொடர்பு கொள்றார் 6ஆம் அதிபதினு வரும்போதுல. சோ இந்த விஷயங்கள் மட்டும் நீங்க உடல்ல கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கிட்டாவே போதுமானது. காலைல எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணாவே போதும். ஏன்னா சனிங்கிறது ஏதோ ஒரு உடல் உழைப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த முதுகு வலிங்கிறவங்க, பேக் பெயின்கிறவங்க, அது சூரிய நமஸ்காரம் பண்ணா போயிடும், இதயம் நல்லா சீரா இயங்கும். கண் சம்பந்தப்பட்டவைக்கு ஐ எக்ஸசைஸ் தான் பண்ணும், அதை நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். அதே மாதிரி ஸ்கூல் பசங்க இந்த காலத்துல இளம் வயதினர்கள் புதுசா கமிட் ஆகுறதெல்லாம் இப்பெல்லாம் நடக்கும். ஸோ சிம்மராசி பெற்றோர்கள் உத்திர நட்சத்திரத்துல வீட்டுல புள்ள இருக்கா, என்ன பண்றாங்கிறத ஒரு கவனமா பாத்துக்கணும், ரொம்ப நல்லது. இல்லாட்டி அவன் ஏதாவது என்ன அவன் பாட்டுக்கு ஏதாவது பண்ணுவான், அத மனசு அவன் என்னதான் இருந்தாலும் பக்குவத்துக்கு வரும்போதுல அது தெரிஞ்சிருவான். ஆனா அது தெரியாத போதில் அவன் மனசு வேதனைப்படுறது இயல்பு தானே. சோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கல்லூரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் பிறருடைய விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்காம இருந்தாவே நல்லா இருப்பீங்க. இல்ல நான் அடுத்த விஷயத்துல மூக்க நுழைப்பேன்னா அது உங்களோட விஷயத்துல பாதிக்கும். அப்படி பாதிக்கப்படுற விஷயம் ஸ்டான்ஸ் லெவல்ல கொண்டு போய் உங்களை அசிங்கப்படுத்தி நிப்பாட்ட இருக்கும். கல்லூரி மாணவர்கள் கொஞ்சம் கவனமா நிதானமா எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படுறது நல்லது. படிப்பை மட்டும் சிந்தனை பண்ணுங்க, வேற எதையும் சிந்தனை பண்ணாதீங்க. அடுத்தவனுக்கு அதை பண்றேன், இவனுக்கு அதை பண்றேன், உங்களுக்கு யாரு என்ன பண்ணா அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்கும். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.